கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை சிந்தனைக்கு உதவியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர்கள் இப்படி செய்தார்கள். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்த இந்த வசனங்களிலே அது நிறைவேறுகிறது. நமது அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம் எல்லாருடைய பாவங்களை போக்கும் கிருபாதார பலியாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அங்கே இருந்த போர் சேவகர்கள் அவருடைய வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளும்படி சீட்டு போட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நம்ம எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டு அது சின்ன பின்னமாக கிழிக்கப்பட்டிருக்கிறதை இந்த மனுஷர்கள் பார்க்கவில்லை. இரத்தம் வழிந்து ஓடின நிலைமையிலே அவர் சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டவராய், அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதபடிக்கு அவர் முழுவதும் அந்தக்கேடு அடைந்தவராய் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அற்பமான மனுஷர்களோ அவருடைய மேலங்கியை எடுத்து இது யாருக்கு வரும் என்று அதை குறித்து சீட்டு போடுகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எத்தனை வேதனையான காரியம் பாருங்கள். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வஸ்திரமில்லாதவராய் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துவினுடைய அரண்மனையிலே விசாரிக்கப்படுகிற வேளையில் அவருடைய வஸ்திரங்களை கழட்டு ஒரு சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி அவரை பரிகாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். திரும்பவும் அந்த சிவப்பான மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை கல்வாரி சிலுவைக்கு இழுத்து கொண்டு போகிறார்கள் என்று வாசிக்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்பி பிலாத்துவனிடத்திற்கு அனுப்பினான் என்று வாசிக்கிறோம். மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை பரிகாசம் பண்ணுகிறதை வாசிக்கிறோம். மினுக்கான வஸ்திரம், அந்த வஸ்திரம் ஒரு அற்பமான ஒரு வஸ்திரமாக அல்லது மக்கள் எல்லாம் அதை பார்த்து கேலி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கோமாளி என்று சொல்லுகிறோமே, அந்த கோமாளியை போன்ற ஒரு வஸ்திரம். கோமாளிகள் எல்லாம் ஜனங்களை மகிழ்விக்கிறதற்காக ஒரு வஸ்திரத்தை, மினுக்கான வஸ்திரத்தை போட்டிருப்பார்கள். அவர்களைப் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் மினுக்கான ஒரு வஸ்திரத்தை அணிந்து அவரை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவரை எப்படியெல்லாம் அவர்கள் நிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள். இதெல்லாம் நமக்காகத்தானே. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்து தீர்க்கிறதற்காக பொறுமையாய் சகித்து கொண்டிருக்கிறார்.
என் அருமை இரட்சகர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பு நமக்காக கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. பரலோகத்திலே ஓயாத துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த தெய்வம் சாதாரண மனுஷனாய் இந்த பூமியிலே நமக்காக வருகிற பொழுது அவர் எவ்வளவாய் தம்மை தாழ்த்தியிருக்கிறார் பாருங்கள். மறுரூப மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களோடு கூட மலைக்கு ஏறி போகிற பொழுது அங்கே அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமாகிறார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. மகிமையின் தேவன் அவர் போட்டிருக்கிற வஸ்திரமும் அது அத்தனை வெண்மையாய் வெளிச்சமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். பிரகாசமுள்ள வெண்மையாய் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அத்தனை மகிமை நிறைந்த தெய்வம் நமக்காக கல்வாரி சிலுவையிலே வஸ்திரத்தை இழந்தவராய் அங்கே கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம் பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் அது வெண்மையாய் பிரகாசமுள்ளதாய் சூரியனைப் போல பிரகாசிக்கிறதாய் மாத்திரமல்ல, அது வல்லமையுள்ளதாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். மார்க்கு 5ஆவது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கிற வழியிலே ஜனத்திரள் கூட்டத்திற்கு உள்ளாக அவர் போய்கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வஸ்திரத்தையாகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அங்கே வருகிறாள். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று வாசிக்கிறோம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலே ஒரு ஓரத்திலே நான் தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் விசுவாசிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வஸ்திரத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று நாம் வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, அப்பேற்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வஸ்திரம் இழந்தவராய், அவருடைய வஸ்திரம் சாதாரண மனுஷர்களாய் அங்கே சீட்டு போட்டு அது அவர்களுக்குள்ளே பங்கிடத்தக்க அளவிற்கு நமக்காக அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே நம்மை குறித்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது தெரியுமா? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே நம்முடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் என்று நிறைய காரியங்களை வாசிக்கிறோம். நம்முடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்று பார்க்கிற பொழுது நாம் பிறக்கும் பொழுதே அங்கே தொப்புள் கொடி அறுக்கப்படாதவர்களாய், சுத்தமாகிறதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படாதவர்களாய், உப்பால் சுத்திகரிக்கப்படாதவர்களாய், துணிகளால் சுற்றப்படாதவர்களால் நிர்வாணமாய் நாம் வீதியிலே எரிந்து போடுகிறதற்கு ஏதுவாக இருந்தோம். நாம் அருவருக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டதினாலே வெளியிலே எரிந்து விடப்பட்டவர்களாய் இருக்கிறதற்கு ஏதுவாக நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கடந்து போகும் பொழுது நாம் இரத்தத்திலே கிடக்கிறதைக் கண்டு நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இரத்தத்திலே கிடக்கிற வஸ்திரமில்லாமல் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் பிழைத்திரு என்று சொல்லுகிறார். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டு பண்ணின பொழுது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் பாவம் செய்த பொழுது தேவனுடைய சாயலை, மகிமையின் சாயலை இழந்ததினாலே ஐயோ நாம் நிர்வாணமாய் இருக்கிறோம் என்று சொல்லி தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தராகிய தெய்வம் அவர்களை தேடி வருகிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஏவாளே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர்களை தேடுகிறார். நாம் நிர்வாணிகளாய் இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். அவர்கள் மரத்திற்கு பின்னாக தங்களை ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தோலினால் செய்யப்பட்ட ஒரு உடையை அவர்களுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார்.
ஆதாம் ஏவாள் மனுஷர்கள் உண்டாக்கப்பட்ட அந்த நாளிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். உலகத் தோற்றத்திற்கு முன்னமே நமக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அங்கே ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்ததினாலே தோளினால் செய்யப்பட்ட ஒரு வஸ்திரம் அவர்களுக்கு எங்கே இருந்தது வந்தது? அங்கே ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மையே ஆதியாகமம் புஸ்தகத்திலே பலியாக கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு தோளினால் செய்யப்பட்ட ஒரு உடையை, வஸ்திரத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். தெரியுமா? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் நம்மை குறித்து வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எத்தனை ஆச்சரியமாய் இருக்கிறது பாருங்கள். அது நம்முடைய கண்களுக்கு. ஆண்டவரே, நான் அருவருக்கப்பட்டவனாய் வெளியிலே எரிந்து போடுவதற்கு ஏதுவாக நான் அங்கே பாவம் செய்த மனுஷனாய் உமக்கு முன்பாக நிற்கிறதற்கு தைரியம் இல்லாதவனாய் நான் இருந்தேன். நான் நிர்வாணியாய் மாறினதினாலே உமக்கு முன்பாக நிற்கிறதற்கு தைரியத்தையும் அதிகாரத்தையும் இழந்தவனாய் நான் ஏதேன் தோட்டத்தை விட்டு மாத்திரமல்ல, உம்முடைய சமூகத்தை விட்டே நான் விரட்டப்பட்டவனாய் காணப்பட்டேன். ஆனால் நீரோ என் அருகே கடந்து போன போது, என்னுடைய பருவ காலத்திலே நீர் என் அருகே கடந்து போன போது உம்முடைய வஸ்திரத்தை என்மேல் விரித்து என்னுடைய நிர்வாணத்தை மூடி எனக்கு ஆணையிட்டு கொடுத்து என்னோடு உடன்படிக்கை பண்ணினீரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் என்ற இந்த ஆராதனையிலே அவருக்கு முன்பாக நம்மை சாஷ்டாங்கமாய் நாம் தாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரம் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது பாருங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. அவனுடைய சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்? மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம், அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறியிருக்கிறதல்லவா? ஆண்டவர் நமக்கு விலையேற பெற்ற இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து, அது ஒரு மணவாளனும் மணவாட்டியும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒப்பாக, ஒரு மணவாளன் மணவாட்டியுடைய உடை அலங்காரம் எவ்வளவு மேன்மையாய் உன்னதமாய் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அத்தனை அழகான ஒரு வஸ்திரத்தை, இரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து நீதியின் சால்வையை நமக்கு தரித்தார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போன பொழுது அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து பன்றிகள் தின்கிற தவிட்டை கூட சாப்பிடுகிறதற்கு வழி இல்லாதவனாய் அவன் மனம் திரும்பவும் தன் பிதாவை நோக்கி வருகிற பொழுது, என் பிதா என்னை ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ என்று அவன் மனக்குழப்பத்தோடு சஞ்சலத்தோடு அழுது கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வருகிற பொழுது, அவனுடைய தகப்பன் தன் மகனை கண்டவுடன் ஓடி சென்று முத்தமிட்டு அவனை அழைத்து வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து அவனுக்கு என்னெல்லாம் செய்கிறான் பாருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்று சொன்னான். இதுதான்
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு. பிதாவை விட்டு நாம் தூரமாய் போனவர்களாய், இளைய குமாரனைப் போல துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினவர்களாய், பிதாவினுடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு தகுதியில்லாதவர்களாய் நாம் போன பொழுது பிதாவாகிய தெய்வம் நம்மை தேடி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையில் அவரை அடிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்து நம்மை மறுபடியுமாக அவரோடு கூட சேர்த்து கொண்டிருக்கிறார். திரும்பவும் நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிற பொழுது அவர் நமக்கு என்ன தருகிறார் தெரியுமா? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து நமக்கு உடுத்து வைக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆனால் இங்கே இந்த மனுஷர்கள் அவருடைய வஸ்திரங்களை எடுத்து இது யாருக்கு வருமோ என்று சீட்டு போடுகிறார்கள். ஒரு காரியத்தை மறந்து போனார்கள். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார். ஆனால் தையல் இல்லாமல் நெய்யப்பட்ட அவருடைய மேலங்கை எடுத்து இது யாருக்கு வருமோ என்று சீட்டு போடுகிறார்கள். தையல் இல்லாமல் நெய்யப்பட்ட அந்த வஸ்திரத்தை நமக்குள்ளாக பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றியதே தவிர, சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த தெய்வம், சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்ட நிலைமையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற 10,000 பேரிலும் அழகு சிறந்த நேசர் அவர்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அறியாமல் போனார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எத்தனை பெரியது என்று பாருங்கள். நம்முடைய அறிவிற்கு எட்டாத அவருடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நம்முடைய அறிவிற்கு எட்டாத விலையேற பெற்ற ஒப்பில்லாத பெரிய அன்பாக இருக்கிறதற்காய் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருக்கு முன்பாக நாம் நம்மை வெறுமையாக்கி, ஆண்டவரே எனக்காக உம்முடைய சரீரத்தை நீர் கிழிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்ததினாலே வெளியேற பெற்ற இரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் பெற்றுக்கொண்டவனாய் என்றென்றைக்கும் பரலோகத்திலே உம்மோடு கூட உம்முடைய சன்னிதானத்தில் நான் இருக்கிறதற்கு ஸ்லாக்கியம் பெற்றவனாய் என்னை மாற்றியிருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தில் விழுந்து நம்மை தாழ்த்துவோம். அவர் ஒருவருக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமேன்.